கரூர் வழக்குல சத்தியமாக யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. யாருமே இப்படி யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த இப்ப ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி கரூர் வழக்குல மிக முக்கியமான விஷயம் ஆதாரம் ஒண்ண அவர் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு. அதன் காரணமாக முக்கியமாக செந்தில் பாலாஜி அவருடைய பழைய போனை தூக்கி போட்டுட்டு வேற போனுக்கு செந்தில் பாலாஜி அவர் மாறின அந்த விஷயம், அவர் செஞ்ச அந்த விஷயம் தான் இப்ப கரூர் வழக்குல அவரை தொட்டு கிட்டத்தட்ட 150 நபர்கள் அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க அந்த போன் தான் இப்ப கரூர் வழக்குல ஒட்டுமொத்தமாக அஜய் ரஸ்தோகி அதே போல சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லார்கிட்டயுமே ஏற்கனவே ஒரு சில சந்தேகம் படக்கூடிய ஆதாரம் திமுக அதே போல செந்தில் பாலாஜி அவர் மேல இருந்தாலும் இப்ப இன்னும் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துற மாதிரி கிட்டத்தட்ட 150 புதிய செல்போன்கள் அதே போல செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருக்கிற அந்த புதிய போன் இது எல்லாமே இப்ப கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த சந்தேக பார்வை திமுக தரப்பு அவங்க மேல திரும்புறதுக்கு தற்போது அஜய் ரஸ்தோகி மிக முக்கியமான ஆதாரம் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காரு. இதனால இந்த ஒரு விஷயத்த வச்சு இப்ப திமுக கேங்கு கரூர் கேங்கு அவங்க எல்லாருமே மொத்தமா கொத்தா இந்த கரூர் வழக்குல சிக்கிறதுக்கான ஒரு ரொம்ப பெரிய வாய்ப்பே இதன் மூலியமாக இப்ப உருவாகியிருக்கு. அப்படிப்பட்ட அந்த முக்கியமான ஆதாரம் என்ன? அஜய் ரஸ்தோகி அவர் கரூர் வழக்குல இப்ப மிக முக்கியமாக என்ன விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு? முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய போன் மாத்துனதுக்கான அந்த பின்னணியில என்னென்ன இருந்திருக்கு அப்படிங்கிற யாரும் எதிர்பார்க்காத ஒரு சில பரபரப்பான விஷயங்கள் இப்ப தெரிய வந்திருக்கு. அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணா என்ன அப்படின்னு இந்த வீடியோல இப்ப தெளிவா பார்த்துடலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது கரூர் வழக்குல சிபிஐ அதிகாரிகள் தேவையான அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாத்தையுமே கரூர்லயே வச்சு முடிச்சிட்டாங்க. ஆனாலுமே புசி ஆனந்த் அதுக்கு அப்புறமா நிர்மல் குமார் ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாரையுமே டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரணை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த விசாரணையும் இப்ப நிறைவடைஞ்சிருக்கு. இந்த விசாரணையில சிபிஐ அதிகாரிகள் அவங்க மிக முக்கியமான ஒரு விஷயம் ஒன்ன கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், நிர்மல் குமார் இவங்க எல்லாருமே அவங்களுடைய செல்போன் எதையுமே மாத்தாம பழைய செல்போன்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய செல்போனை ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஒரு சில டேட்டா அவங்களுடைய போன்ல இருந்து அழிக்கப்பட்டிருக்கா. ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாஃப்ட்வேர்களை வச்சு நம்ம போன்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக நம்ம டிலீட் செஞ்சிருந்தாலும் அழிச்சிருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த சாஃப்ட்வேரை வச்சு கண்டிப்பாக அந்த ஆதாரம் எல்லாத்தையுமே திரும்ப ரீகவர் பண்ணிட முடியும். அப்படி இவங்க செல்போன்ல ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் நிர்மல் குமார், ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த் இவங்க எல்லாருடைய செல்போன்ல இருந்து ஏதேனும் அழிக்கப்பட்ட ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க, தேடி பார்த்திருக்காங்க. ஆனா இவங்க 3 பேருடைய செல்போன்கள்ல இருந்தும் எந்த ஒரு ஆதாரமும் அழிக்கப்படல. எந்த ஒரு ஆதாரமும் சிபிஐ அதிகாரிகள் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. இந்த சூழ்நிலையில தான் அஜய் ரஸ்தோகி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவரு நோட் பண்றாரு. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அதே போல அவரை சுத்தி இருக்கிற நிறைய பேர் முக்கியமா கரூர் திமுக கேங் அவங்கள பல பேர் அவங்க எல்லாருமே கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க எல்லாருடைய செல்போன்களும் புதிய செல்போன்களாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த முக்கியமான விஷயத்த ஐஎம்இஐ நம்பர் மூலியமா தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சில பேர் அதுக்கப்புறமா கரூர்ல இருக்கிற நிறைய திமுக கேங்கு அதே போல திமுக அவங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரூர் அந்த பகுதிகளில் இருக்கிற நிறைய திமுக நிர்வாகிகள் இப்படி நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவங்கள கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே நேரத்தில் அதாவது சுமார் ஒரு வாரத்துக்கு உள்ள திமுக நபர்கள் அவங்களுடைய பழைய ஐஎம்இஐ நம்பர்ல இருந்து புதிய ஐஎம்இஐ நம்பருக்கு அவங்க எல்லாருடைய போன்களும் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான விஷயத்த அஜய் ரஸ்தோகி அவருடைய தரப்பு டெல்லி விசாரணையில இருந்து தற்போது இந்த மிக முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அதே போல அவர் கீழே இருக்கிற அடுத்தடுத்த தரப்பு அவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல இப்படி செல்போன்களை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கும் அப்படிங்கிற ரொம்ப பெரிய சந்தேகம் இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் அஜய் ரஸ்தோகி அவருக்குமே கூட ரொம்ப பெரிய வலுவான சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா பழைய செல்போன்கள்ல என்னதான் நம்ம பழைய ஆதாரங்கள் டிலீட் பண்ணிட்டாலுமே அந்த ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஒருவேளை போலீசார்கள் சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு வர்றப்ப அவங்களுடைய அந்த பழைய ஆதாரம் டிலீட் பண்ணியிருந்தாலும் அதை ரீகவர் பண்ணி சிபிஐ அதிகாரிகள் அவங்களால எத்தனை நாட்கள் ஆனாலும் நிச்சயமாக அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷல் சாஃப்ட்வேரை வச்சு ரீகவர் பண்ணி எடுத்துட முடியும். அந்த மாதிரியான சம்பவம் எப்பயுமே எக்காரணத்தை கொண்டும் நடக்கவே கூடாது அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டு புதிய ஃபோனுக்கு மாறினா மட்டும்தான் பழைய விஷயங்கள் பழைய
அந்த டிலீட் செய்யப்பட்ட அந்த விஷயங்கள் எதையுமே திரும்பவும் ரீகவர் பண்ண முடியாது. ஏன்னா ஃபோன்ல ஒரு சில முக்கியமான பேச்சு உரையாடல்கள் அது எல்லாமே இருக்கலாம். அது எல்லாத்தையுமே ஃபோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டா கூட சிபிஐ அதிகாரிகள் அவங்க ஃபோனை கேட்குறப்ப கண்டிப்பா அவங்க கிட்ட குடுத்து தான் ஆகணும். அப்படி குடுக்குறப்ப அவங்க டிலீட் ஆன அந்த விஷயம் எல்லாத்தையுமே ரீகவர் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக டிலீட் பண்ண ஆதாரங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அதன் காரணமாக தான் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட அவருக்கு கீழ இருக்கிற அடுத்தடுத்த நபர்கள், ஆட்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களுடைய ஃபோன் கிட்டத்தட்ட 100ல இருந்து 150 பேர் திமுகவ சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே ஒரே வாரத்துல கிட்டத்தட்ட 150 புதிய செல்போன்கள மாத்திருக்காங்க. பழைய செல்போன்கள தூக்கி போட்டுட்டு புதிய செல்போன்கள மாத்திருக்காங்க. அப்படிங்கிற அந்த விஷயத்த இப்ப பழைய ஐஎம்இஐ நம்பர தூக்கி போட்டுட்டு புதிய ஐஎம்இஐ நம்பருக்கு அவங்க எல்லாருமே மாறியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த இப்ப அஜய் ரஸ்தோகி அவருடைய குழு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. இது இப்ப இருக்கிற விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க சிபிஐ அதிகாரிகள் அவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே கரூர் விஷயத்துல நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுக்கலாமா? எப்ப குடுக்கலாம்? விஜய விசாரிச்சுட்டு குடுக்கலாமா? இல்ல விஜய விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா குடுக்கலாமா? அப்படிங்கிற அந்த சந்தேகம் எண்ணமோ கண்டிப்பாக சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு உள்ள அந்த எண்ணம் ஓட்டம் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா சம்பவம் நடந்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே செந்தில் பாலாஜி அவர் வந்தது. இரவோடு இரவாக உதயநிதி அதே போல முதலமைச்சர் இப்படி எல்லாருமே வந்துட்டு போனது. அப்போ இவங்க எல்லாருமே ஏற்கனவே தயார் நிலையில இருந்தாங்களா? அப்படிங்கிற அந்த கேள்வி சந்தேகம் ஆரம்பத்துல இருந்தே சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட என்னமோ இருக்கதான் செய்யுது. அதனால விஜய் அவர விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி அவர விசாரிக்கலாம் அப்படின்னு தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்க இருந்தாங்க. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பலமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல எல்லாருமே அவங்க அவங்களுடைய செல்போனை மாத்திருக்கிறது. நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாது அப்படின்னு அவங்க எல்லாருமே பழைய ஐஎம்இஐ நம்பரை தூக்கி போட்டுட்டு புதிய ஐஎம்இஐ நம்பருக்கு மாறியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சதால இப்ப அவசர அவசரமாக அடுத்தபடியாக செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுக்கலாமா? அப்படிங்கிற முடிவுக்கு தான் இப்ப சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்காங்க. ஏன்னா, இவங்க எல்லாருமே அவசர அவசரமா செல்போன் மாத்தி, அவங்க எல்லார் கையிலயுமே இருந்த மிக முக்கியமான ஆதாரத்த இப்ப முதற்கட்டமா அழிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் சில வாரங்கள் இல்ல மாதம் கழிச்சு, ஒருவேளை பொறுமையா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுத்தோம் அப்படின்னா, அதுக்குள்ள இன்னும் ஏதாச்சும் முக்கியமான ஆதாரங்கள் ஒருவேளை அழிக்கப்பட்டா, நிச்சயமா கரூர் வழக்குல நடந்த உண்மைகள் மக்களுக்கு தெரியாம போயிடும். குற்றவாளிகள கடைசி வரைக்கும் ஒருவேளை பிடிக்க முடியாம கூட போயிரலாம். அதனால ஏதேனும் கூடுதலா அடுத்தடுத்த ஆதாரங்கள் அழியாம இருக்கணும் அப்படின்னா, உடனடியாக செந்தில் பாலாஜி அவர கூப்பிட்டு விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா, விஜய் அவர கூப்பிட்டு விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால இப்ப கரூர் வழக்குல பொங்கலுக்கு முன்னாடியோ இல்ல பொங்கலுக்கு அடுத்தோ விஜய் அவருக்கு சம்மன் தயாராக இல்ல. அடுத்தபடியாக முதற்கட்டமா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் குடுத்து டெல்லிக்கு வர வச்சு அவர விசாரணை பண்ணலாம் அப்படிங்கிற கோணத்துல இப்ப சிபிஐ அதிகாரிகள் இந்த வழக்கு விசாரணையை நகர்த்தி கொண்டு போக இருக்கிறாங்க. முக்கியமாக கிட்டத்தட்ட 150 செல்போன்கள் கிட்டத்தட்ட ஒரே வாரத்துல அழிக்கப்பட்டிருக்கு. 150 புதிய செல்போன்கள் ஒரே வாரத்துல எல்லாருக்குமே புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்ல இருந்து அவருக்கு கீழே இருக்க எல்லாருமே செல்போன்களை மாத்திருக்காங்க. அதுல இருந்த ஆதாரங்கள் எல்லாமே அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு கிடைச்சிருக்க மிக முக்கியமான ஆதாரமாக இந்த விஷயம் இருக்கு. இதனால இப்ப அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் தரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த விஷயத்த வெளியிட்டு அரசியல் விமர்சகர்கள் அடுத்து விஜய் கிடையாது செந்தில் பாலாஜி அவருக்கு தான் சம்மன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வழக்கு நகர்ந்து போக இருக்கு. ஸோ சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருக்க இந்த மிகப்பெரிய இந்த வழக்கையே திருப்பு முனை ஆக்கக்கூடிய இந்த முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.